மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் காணொலி வகுப்பிலே உங்களை சந்திப்பதிலே மறுபடி சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற தமிழ் வகுப்பிலே நம்ம படித்த பாடம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஞாபகம் நினைக்கிறேன். தமிழர் குடும்ப முறை என்ற அந்த 3வது இயல் உரைநடை பகுதி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் சில வினாக்கள் உங்கள்கிட்ட படிக்க சொல்லியிருந்தேன். எல்லாரும் படித்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு என்னென்ன வினாக்கள், அதாவது நம்ம புத்தக பின்பக்கம் உள்ள 3 வினாக்கள் படிக்க சொல்லியிருந்தேன். குறிப்பாக புக்கில் தன்மனை சரிகுறிப்பு வரைக, பண்டைய விரிந்த குடும்ப தொடர்ச்சி இந்திய கூட்டு குடும்ப விளக்கம் எழுதுகிற அந்த சிறுவினா, ஒரு குறுவினா, நெடுவினா உண்டு. குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு? இந்த 3 வினாக்கள் ஏற்கனவே படிக்க சொல்லியிருந்தேன். எல்லாரும் படிச்சு முடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இயல் 3ல் உள்ள கவிதை பேழை பக்கம் 52 இருக்கக்கூடிய கவிதை பேழை விருந்தினர் இல்லம், ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி. இந்த கவிதை பேழை இந்த செவில் பகுதி நம்ம என்ன செய்ய போகணும், படிக்க போகணும். எல்லாரும் கொஞ்சம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 52 விருந்தினர் இல்லம், ஜலாலுதீன் ரூமி. இவர் ஒரு ஆப்கானிஸ்தானை சார்ந்த பாரசீக கவிஞர், ஒரு புகழ்பெற்ற கவிஞர். விருந்தினர் இல்லம் என்ற தலைப்புல அநேக நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க விதமா அநேக காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அப்படியே எல்லாத்தையும் சமமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாழ்க்கையில இன்பம் துன்பம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி போகிற விருந்தினர் போல போகும். ஆனா எதையுமே நம்ம புறக்கணிக்காம எல்லாத்தையும் சமமாக நம்ம நினைச்சு ஏற்றுக்கொள்ளணும். அதுல நமக்கு நிறைய புதிய புதிய பாடல்களை கற்றுக்கொள்ளுங்கிற ஒரு மைய செய்தியை வச்சு இந்த பாடலை நமக்கு செய்திருக்கிறார் விருந்தினர் இல்லம் என்கிற இந்த செய்யுள் பகுதி. இந்த பாடத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு கிடைக்கிற கற்றல் நோக்கம், பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்வின் இன்ப துன்பங்களை பாடமாக ஏற்கும் பக்குவங்களை கவிதையாக படைக்கும் திறன் பெறுதல். அதாவது நம்ம வாழ்வில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பாடமாக ஏற்கும் பக்குவங்களை கவிதையாக படைக்கும் திறன் பெறுதல் என்கிற கற்றல் நோக்கத்தை இதன் மூலம் நம்ம அடைகிறோம். ஏற்கனவே நம்ம கேட்டது போல இயல் 3 முழுசுமே பண்பாடு, அதாவது நம்ம உறவுகள் சார்ந்த பண்பாடு சார்ந்த செய்திகள் இந்த பாடத்தில் முழுவதும் வந்துட்டு கொண்டிருக்கிறது. இப்ப இதுல நம்ம விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூமி ஏற்ற அந்த பாடல். நம்ம முதல்ல அந்த நூல் வெளியே கொஞ்சம் பாருங்க. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பர்க்ஸ். அதாவது ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகள்ல இந்த பாரசீக மொழி எழுதப்பட்ட கவிதைகள் சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் யாருன்னா கோல்மன் பர்க்ஸ் என்று சொல்லக்கூடியவர். அதனை தமிழில் தாகம் கொண்ட மீன் ஒன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி, அப்ப அதை முதலாவது ஜலாலுதீன் ரூமி அந்த பாரசீக மொழியில் இருந்த அந்த கவிதை தொகுப்புல உள்ள கவிதைகள் சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பர்க்ஸ். அந்த ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்தது தமிழ்ல கொண்டு வந்தவர் யார்? இந்த சத்தியமூர்த்தி. அந்த தலைப்பு தாகம் கொண்ட மீன் ஒன்று. அப்புறம் மொழிபெயர்த்துள்ளார். அத்தொகுப்பில் உள்ள கவிதை பாட பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ஜலாலுதீன் ரூமி இன்றைய ஆப்கானிஸ்தான் நாட்டில் கிபி 1207ஆம் ஆண்டில் பிறந்தார். அப்புறம் பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர்களில் ஒருவர் யார்? இந்த ஜலாலுதீன் ரூமி. பாரசீகத்தின் சிறந்த ஒரு கவிஞர் யார்? இந்த ஜலாலுதீன் ரூமி. இவரது சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி, சூஃபி என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு முரட்டு கம்பளி ஆடை அணிந்த எளிமை வெளிப்படுத்தும் ஞானி, துறவி என்கிற ஒரு பொருள். அந்த சூஃபி என்கிறது அது ஒரு இஸ்லாமிய சொல். சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி, அதாவது இதுல 25,600 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த படைப்பு இவருடைய ஒரு படைப்பு சூஃபி தத்துவ படைப்பான மஸ்னவி. அது 25,600 பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசைக்கவிதையின் தொகுப்பு. அப்ப மஸ்னவி என்ற இதனுடைய மஸ்னவி என்பது என்ன, அந்த அந்த படைப்பு இருக்குல்ல, அது எதுடைய தொகுப்பு பாருங்க, ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய இசை கவிதையின் தொகுப்பு என்பது தான் அந்த படைப்பு. அப்புறம் பாருங்க தொகுப்பு.
அப்புறம் இவரின் புகழ்பெற்ற மற்ற நூல் திவான் இ சம்ஸ் இ தப்ரசி. பாருங்க, இவருடைய இன்னும் இந்த ஜலாலுதீன் ரூமியுடைய இன்னொரு படைப்பு பேரன மற்ற நூல் திவான் இ சம்ஸ் இ தப்ரசி என்கிற இந்த அவருடைய இன்னொரு நூலாகும். அப்ப இவரை பற்றி நம்ம இந்த நமக்கு வந்திருக்கிற இந்த பாடப்ப விருந்தினர் இல்லம் எந்த தலைப்பில் உள்ள பாடல் தாழ்கொண்ட மீன் வந்து தமிழ மொழியாக செய்த சத்தியமூர்த்தி அவரை மொழிபெயர்த்த அதில் நமக்கு ஒரு கவிதை பாட்டு வந்திருக்கு. பாரசீகத்தின் மிகச்சிறந்த கவிஞர் யாரு? ஜலாலுதீன் ரூமி. அப்புறம் வந்து இந்த மஸ்னவி என்பது அதாவது எத்தனை பாடலை கொண்ட ஒரு தொகுப்பு? 25,600. இது வந்து ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய கவிதை தொகுப்பு தான் மஸ்னவி. அப்புறம் வந்து இன்னொரு புகழ்பெற்ற அவருடைய நூல் வந்து திவான் இ சம்சி தப்ரசி. இதெல்லாம் யாருடைய நூல்? இந்த ஜலாலுதீன் ரூமி. ரூமி வந்து ஒரு அரபு மொழியிலிருந்து குறிக்கப்பட்ட ஒரு சொல் ரூமி. ரோமன் என்பது அதனுடைய பெயர் பொருள். இப்ப நம்ம இந்த பாடலை படிப்போம். அதுக்கு முன்னால் நுழையும் பாருங்க. இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்தடைகின்றன. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே ஒன்று போல இருக்காதுல்ல. சில நேரங்களில் இன்பம் வரலாம், இன்பமான நிகழ்வுகள், துன்பமான நிகழ்வுகள், வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பினாலோ விரும்பாமலோ அது நம்மை வந்தடைந்துட்டே இருக்கும், வந்தடைகின்றன. அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நன்று. அப்போ நம்ம அந்த ஒண்ணை நம்ம என்ன செய்யக்கூடாது? நல்லதோ கெட்டதோ துன்ப இன்பம் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு ஜலாலுதீன் ரூமி. நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? ஒண்ணுமே நம்ம வந்து வேறுபடுத்தாம எல்லாத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வது. அதில் நமக்கு ஒரு பாடத்தை அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கும். அது வந்து அதான் கற்றுக்கொள்வதை நன்று. எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில வந்து வாழ்க்கைன்னா அதான் இன்பம் துன்பம் எல்லாமே நிறைந்த வாழ்க்கை. அப்போ எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு நம்மகிட்ட என்ன செய்யணும்? வளர வேண்டும். எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன. அப்போ எந்த மொழியில இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் என்ன செய்யும்? இந்த பண்பாட்டை நமக்கு வலியுறுத்துகிறவா இருக்கின்றன. இப்ப நம்ம பாடலை பார்ப்போம். கொஞ்சம் பாருங்க, புக்க பாருங்க. இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். ஒவ்வொரு காலையும் ஒரு புது வரவு, ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடி பொழுதேயான விழிப்புணர்வு, எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும், எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு, துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து, புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்த கூடும். வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள், தொலை தூரத்திற்கு அப்பால் இருந்து. இந்த ஆசிரியர் ஜலாலுதீன் ரூமி இந்த கவிதை பேரில் என்ன செய்தி சொல்ல வர பாருங்க. இந்த மனித இருப்பு, இந்த நம்ம உலகத்துல நம்ம வாழும் வாழ்க்கை, அதான் மனித இருப்பு என்று சொல்கிறார். இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம். இப்போ வந்து செல்லக்கூடிய ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது என்று இந்த உலகத்தை சொல்றாரு. நம்ம வாழும் வாழ்க்கையாகிய இந்த உலகத்தை வந்து இப்படி சொல்றாரு. மனித இருப்பு என்பது நம்ம இந்த உலகத்துல வாழும் வாழ்க்கை வந்து போகக்கூடிய விருந்தினருடைய இல்லம் போன்றது. ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு, ஒவ்வொரு நாளும் வந்து புதிய அனுபவத்தை அது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதாவது வந்து செல்லக்கூடிய இந்த விருந்தினர் இல்லம் போது இந்த வாழ்க்கை வந்து என்ன பண்ணுனா நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை அது கொடுத்து கொண்டிருக்கிறது, புதுவரவு. பாருங்க, நம்ம அப்படிப்பட்ட அந்த புதிய அனுபவத்துல வந்து பாருங்க, ஓர் ஆனந்தம், சற்று மனச்சோர்வு, சிறிது அற்பத்தனம், நொடி பொழுதையான விழிப்புணர்வு. முதல்ல எதிர்பார்க்க வருகிறது ஒரு என்னன்னா ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி. அப்புறம் சற்று மனச்சோர்வு, சற்று மன வருத்தம். அப்புறம் சிறிது அற்பத்தனம், சிறிது இழிவான காரியங்கள்.
நொடி பொழுதையான விழிப்புணர்வு, எதிர்பாராத ஒரு உன்னதமான என்னன்னா விழிப்புணர்வு, நம்ம உயரிய கருத்து, இதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா அப்படி நம்ம தோன்றி எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும். இதெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா, அப்படி வந்து நம்ம எதிர்பாராத விதமாக விருந்தினர் போல என்ன செய்யும், அவ்வப்போது வந்து செல்லும். எதெல்லாம் வந்து செல்லும்னு சொல்லுகிறார் ஆசிரியர். முதல்ல வந்து மகிழ்ச்சி, மனசு ஒரு வருத்தம், இழிவு, எதிர்பாராத விதமான ஒரு உயரிய கருத்துக்கள், இவை எல்லாம் நம்ம விழிப்புணர்வு, இவை எல்லாம் வந்து என்ன செய்யும், எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்கிறது. அப்புறம் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு. இதில் நம்ம என்ன செய்யணும், அவ்வப்போது வந்து போகக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள், அதாவது நம்ம நன்மை இது என்று ஏற்று துன்பம் இது என்று விலைக்கு நம்ம வந்து என்ன செய்ய, அப்படி செய்யாம எல்லாத்தையும் நம்ம எல்லாவற்றையும் சமமாக எண்ணி நம்ம என்ன செய்ய வேண்டுமா, வரவேற்று அதை என்ன செய்யணும், அதை விருந்தோம்பு, அதை வந்து நம்ம என்ன செய்ய, விருந்தோம்ப வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும், விருந்தினரை போல ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார். துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும். இப்போ வேதனைகள் வந்து சேர்ந்து வந்து வேதனைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில சேர்ந்து கூடி வந்து கூட்டமாக அவை இருந்து உனது வீட்டை துப்புரவாக, உன மனசை வந்து அப்படியே வெறுமையாக்கி துப்புரவாக அது வெறுமைப்படுத்தும் போதும். அப்படிப்பட்ட இன்ப துன்பங்கள் வேதனைகள் எல்லாம் சேர்ந்து வந்து நம் மனதை அது வந்து என்ன செய்யுது, அது அப்படி துப்புரவாக அது வெறுமையாப்படுத்தும் போதும் பாருங்க என்ன செய்யணுமா, நம்ம துணிந்து நிற்க வேண்டும். ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து. நம்ம என்ன செய்யணும், துணிந்து நிற்பது மட்டும் இல்லாம எல்லா ஒன்னொன்னை நம்ம என்ன செய்யணுமா, கௌரவமாக நடத்து, சமமாக எண்ணி என்ன செய்ய வேண்டும், ஒரு விருந்தினரை போல நடத்து என்று ஆசிரியர் சொல்கிறார். அப்புறம் வந்து சோர்வு, அந்த மகிழ்ச்சி, இழிவு எல்லாத்தையும் நம்ம கௌரவமாக என்ன செய்ய வேண்டும், சமமாக நடத்து. புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும். அப்புறம் என்ன சொல்றாரு, இது வந்து என்ன செய்யுமா, புதியதோர் உவகைக்காக இது என்ன செய்யும், உனக்கு வந்து புதிய மகிழ்ச்சி கொடுப்பதற்கு அது உன்னை என்ன செய்யுமா, தூசி தட்டி அது என்ன செய்யும்னா அது வந்து உன்னை தயார்படுத்தும், அது வந்து தயார் செய்யும் என்று சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். அப்புறம் வக்கிரம், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பையாக. வக்கிரம்னு சொல்லும் போது இப்ப வந்து தீய எண்ணம், அதுபோல அவமானம், வஞ்சனை என்க துரோகம், இந்த தீய எண்ணங்கள், அவமானம், வஞ்சனை இவற்றை வாயிலுக்கே சென்று, அதனை என்ன செய்யணும், ஒன்னொன்னு வாயில் விளக்காம வாயிலுக்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக. விருந்தினர் போல நம்ம என்ன செய்யணும், இன்முகத்துடன் ஏற்பாயாக. எவையெல்லாம் இன்முகத்துடன் இருக்க வேண்டும் என்று ஆசிரியர் சொல்லுகிறார். வக்கிரகம் தீய எண்ணங்கள், அவமானங்கள், வஞ்சனை சொன்ன துரோகம், இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்ய, நம்ம விட்டு அதை ஒன்னையும் விளக்காம அதுக்கு வாயிலுக்கே சென்று விருந்தினரை போல நம்ம என்ன செய்ய வேண்டுமா, வரவேற்க வேண்டும் என்று சொல்கிறார். வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து. வரவங்க நல்லவரா தீயவரா என்று நம்ம அதெல்லாம் வந்து பார்க்காம எது வந்தாலும் சரிதான், நம்முடைய மனசுல வச்சு அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா, நன்றி செலுத்த வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள். அது ஒன்றும் நமக்கு ஒரு நல்வழியை நமக்கு நல்ல வழியை உலகுக்கு உணர்த்துவதற்கு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறாங்களாம். எது இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்ம வக்கிரகம், அவமானம், வஞ்சனை இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்னை நம்ம விளக்காம விருந்தினர் போல ஏற்றுக்கொள்ளணும். அது என்ன செய்யுது, நமக்கு நல்ல வழியை உலகுக்கு உணர்த்த அது என்ன செய்து அனுப்பப்படுகிறார்கள். தொலை தூரத்திற்கு அப்பால் இருந்து, தொலை தூரம்னு சொல்லும்போது நம்ம மனதுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட அந்த கடவுளிடமிருந்து வரக்கூடியவைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கடைசியா முடிக்கிறார். இது வந்து நம்ம அந்த ஆண்டவனாலே நம்ம என்ன செய்யப்படுது, அப்பாற்பட்ட நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்டவனால் அனுப்பப்படுகிறவைகள் தான் அவைகள். அவையில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, விருந்தினரை போல சமமாக ஏற்றுக்கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி இதுல இந்த ஜலாலுதீன் ரூமி இந்த பாடல் பகுதி நமக்கு சொல்கிறார். இந்த பாடல் பகுதியில நமக்கு ஒரு வினா இருக்கு பாருங்க, பக்கம் அதுல வந்து குறுவினா 3, 5 அது ரெண்டும் ஒரே வினாக்கள் தான், ஒரு வினா கொடுத்திருக்கு பாருங்க. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார்? இதெல்லாம் வந்து எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்லிட்டு ஜலாலுதீன் ரூமி உருவப்படுத்துகிறார். எதிர்பாராத நிகழ்வுன்னு சொல்லிட்டு நம்ம வக்கிரகம், அவமானம், வஞ்சனை இதெல்லாம் வந்து எதிர்பாராத நிகழ்வுகள். அப்புறம் வந்து இன்னொரு சிறுவினா ஒரு வினா இருக்கு பாருங்க.
வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சூட்டி பொருள் விளக்குக. இப்போ வந்து வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடஞ்சூட்டி பொருள் விளக்குக. இடஞ்சூட்டி பொருள் விளக்கு இன்னைக்கு நம்ம 3 தலைப்பு போட்டு எழுதணும்ல. இடம், பொருள், விளக்கம். இடம்னு சொல்லும்போது இது வந்து விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் இயற்றிய கவிதை இடம்பெற்ற பாடல் அடி இது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்க வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், நினைத்து நன்றி செலுத்த வேண்டும் என்கிற பொருள். அப்புறம் விளக்கம் வந்து என்னன்னு சொல்லிட்டு அந்த 3 தலைப்பு நம்ம என்ன செய்ய வேண்டும், எழுத வேண்டும். இந்த வினாவை நீங்க படிக்கணும். அப்புறமா நம்ம இன்னைக்கு இந்த அடுத்தபடியாக படிக்க போற பாடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பராமாயணத்தில் உள்ள இந்த வகுப்புல வந்து அதனுடைய நூல் குறிப்பு, அதனுடைய முன்னுரை மட்டும் நான் சொல்றேன். அப்புறம் பாடல் நம்ம அடுத்த வகுப்புல என்ன செய்யலாம் பார்க்கலாம். அடுத்த பாடம் வந்து இயல் 3ல உள்ள கம்பராமாயணம், பக்கம் 53 இருக்கக்கூடிய கம்பராமாயணம். பாருங்க, நம்ம கம்பராமாயணம் என்று நம்ம சொல்லும்போது நம்ம நினைவுக்கு எது வரும், சின்ன வகுப்புல வந்து நம்ம அடிக்கடி படிச்ச காரியங்கள் ஞாபகம் வரும். பொதுவாக வந்து கவித்துவம் நிறைந்த கவிஞன் கம்பனுடைய கவித்துவம் இந்த பாடல்கள் முழுசுமே நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். இந்த குறிப்பா இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட பாடப்பகுதி ராமன் வந்து எல்லாரிடத்திலையும் எல்லா நிலையிலையும் சமமான அன்புள்ளவனா இருந்த ஒரு செய்தி இந்த பாடல் முழுசும் நமக்கு சொல்லுது. முன்னால் உள்ள கம்பராமாயணம் பாடப்பகுதியை பார்த்துட்டீங்கன்னா ஒரு பெரும்பகுதியை காண்டம் அல்லது சிறு பகுதி படலம் ஒரு பகுதியை நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள முழு செய்தி அப்படியே வரும். ஆனால் இதில் அப்படி இல்லாமல் ஒரு 4 படலங்கள் உள்ள ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை குறித்த சின்ன செய்திகள், அதில் வந்து இந்த ராமனுடைய அன்பின் பண்பை வந்து ஒவ்வொன்றும் விளக்குற மாதிரி நமக்கு இந்த பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கம்பராமாயணத்தை பற்றி நமக்கு சின்ன வகுப்புல படிச்சிருப்போம். இது வான்மீகி முனிவர், வடமொழியில் உள்ள வான்மீகி முனிவர் அந்த ராமாயணத்தை வந்து என்ன பண்ணுவார்னு சொன்னா, அப்படி எழுதுனதை வந்து கம்பர் தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தனால கம்ப ராமாயணம் சொல்லிட்டு பெயர் வந்திருக்கு. ஆனால் அது அவருக்கு இந்த கம்பராமாயணத்துக்கு கம்பர் போட்ட பெயர் ராம அவதாரம். இப்ப ராமாயணம் என்கிற அந்த சொல் வந்து பிரிக்கும் போது ராம அயனம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும் இல்ல, ராம அயனம் ராமனுடைய செய்தி வரலாறு, ராமனுடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் என்ன நூல், இந்த ராமாயணம். இது வந்து நமக்கு இதுல வந்து இதனுடைய காண்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் 7 இருக்கு. அது வந்து அயோத்தியா காண்டம், ஆருண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், பால காண்டம், சுந்தர காண்டம்ங்கிற 6 காண்டங்கள். 7வது காண்டம் வந்து உத்தர காண்டம் ஒன்று இருக்கு. அதை வந்து ஒட்டக்குதிரை 8 நமக்கு செய்தி சொல்லுது. இப்போ வந்து இந்த இவர் வந்து இவருடைய அப்புறம் வந்து நமக்கு தெரியும் இது ஒரு வழிநூல், அதாவது தழுவல். ஒரு வடமொழியில் உள்ள நூலை தழுவி வான்மீகியுடைய அந்த வடமொழியில் உள்ள நூலை தழுவி நமக்கு தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டனால அது ஒரு வழிநூல், தழுவல் நூல் சொல்லுவாங்க. இது முதல் நூல் கிடையாது. அப்புறம் பாருங்க, ஆசிரியர் நம்ம தெரியும் யாரு, கம்பர். இவர் வந்து பிறந்த நம்ம சின்ன வகுப்புல படிச்சிருப்போம். பிறந்தது வந்து சேர நாட்டு திருவிழுந்த ஊர் பேரு. தந்தை வந்து ஆதித்தர், அவருடைய மரபு வந்து உவச்சர் மரபு. அப்புறம் வந்து இவரை ஆதரித்த வள்ளல் வந்து திருவண்ணநல்லூர் சடையப்ப வள்ளல். இவருக்கு வழங்கப்பெற சில இவருடைய பெயருக்கு பெருமைப்படுற சில பெயர்கள் சொல்லுவாங்க. கவி சக்கரவர்த்தி, கல்வியில் பெரியவன் கம்பன், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும், விருத்தம் ஒன்பாவுக்கு உயர் கம்பன், இப்படி நிறைய அவருடைய பெயர் பெருமை சொல்ற தொடர்கள் எல்லாம் நம்ம சின்ன வகுப்பில் நிறைய படிச்சிருப்போம். இந்த பகுதியில் வந்து இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இதனுடைய நூல் வெளியே முதலாவது எடுங்க, பக்கம் 54 இருக்கக்கூடிய நூல்வெளி பாருங்க. கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்ட பாத்திரங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதுல நிறைய அந்த ஒவ்வொரு பண்புகளை நம்ம பார்க்க போறோம். ராமன் அனைத்து உயிர்களையும் கீழ்மேல் என கருதாது, ஒருவேளை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க என்று கருதாது, சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் பாடமாக இடம்பெற்றுள்ளன. அப்புறம் அயோத்தியா காண்டம், ஆருண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம், இப்படிப்பட்ட 6 காண்டங்கள் பெரும்பிரிவுகள்ல நமக்கு வந்து 4 பகுதிகள் கொடுத்துருக்கு. அயோத்தியா, ஆருண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து குகன், அப்புறம் சடாயு, சபரி, சுக்ரீவன், வீடனன், குகன்,
சடாயு, சபரி, சுக்ரீவன், வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்போ யார் நமக்கு வந்து ஸ்புகன், சடாயு, சபரி, சுக்ரீவன், வீடணன் ஆகியோரை பற்றிய பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடன் பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. அதாவது வந்து இந்த பாடல்கள் அனைத்துமே உடன்பிறப்பை போன்ற பண்புகளையும் அன்பை வெளிப்படுத்தும் பாடல்களாக இருக்கின்றன. இந்நூலை இயற்றியவர் யார்? கம்பர். இதற்கு கம்பராம் அவதாரம் என்னும் பெயர் சூட்டினார். கம்பனது கவி நலத்தின் காரணமாக இது கம்ப ராமாயணம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த பாடல் உள்ள அவருடைய அந்த கவி நலம் அதை பொறுத்து அந்த காரணமாக கம்ப ராமாயணம் சொல்லிட்டு இந்த இதுக்கு அழைக்கப்படுகிறது. கம்பரது காலம் 12ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட காலம் தொட்டு மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு கவி சக்கரவர்த்தி கம்பனின் கவி நலமே காரணம். இன்னைக்கு இந்த கம்பராமாயணம் இவ்வளவு மக்கள் மத்தியில் இன்னைக்கு இலக்கியமாக போற்றப்படுற முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கம்பனுடைய கவி நலம். அந்த பாடல் வரக்கூடிய செய்திகளுடைய சிறப்பு தான் நமக்கு என்னது அவருடைய இன்னைக்கு அது ஒரு நல்ல மக்கள் இலக்கியமாக போற்றப்படுவதற்கு முக்கியமான காரணம். இனி இந்த கம்பராமாயணம், கம்ப நாட, கம்ப சித்திரன் சொல்லிட்டு எல்லாம் சான்றோர் கற்றிருந்த அறிஞர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதனுடைய படலம் 113 படலங்கள், பிறகு 10,581 பாடல்கள் எல்லாம் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காண்டங்கள் நான் சொன்னது 6. அதை இன்னொரு உத்தர காண்டம் ஒன்று இருக்கு, அதை ஒட்டப்புதர் 8 சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதனுடைய நுழையும் முன் கொஞ்சம் எடுங்க, பக்கம் 53 இருக்கக்கூடிய நுழையும் முன். யாவரும் கேளீர் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. இப்போ கணியன் பூங்குனருடைய வார்த்தை யாதும் ஊரே யாவரும் கேளீர். இப்ப யாவரும் கேளீர், யாவருமே கேளீர் என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் உறவினர்கள், எல்லாருமே உறவினர், நம்முடைய உறவினர்கள் தான் என்பது தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி. நல்ல நம்ம தமிழ் மக்களுடைய நல்ல பண்புடைய வளர்ச்சி என்னன்னா எல்லாருமே உறவினர்கள். கேளீர். சிறியோரை இகழ்தல் இளமே. ஒருவேளை நம்மோட மெலியவர்களை இகழ்வது என்பது அது ஒரு தகாத செயல் என்பது அந்நற்பண்பின் வளர்ச்சி. தமிழர் நற்பண்பின் வளர்ச்சின்னு சொல்வது எல்லாரும் உறவினர்கள், நம்முடைய தாழ்ந்தவர்களையும் நம்ம இழிவாக எண்ணக்கூடாது என்பது அந்த பண்பின் மலர்ச்சி. புறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் திருக்குறள்ல வரக்கூடிய ஒரு அடி. பிறப்பினால நம்ம எல்லாருமே சமம் இல்லையா? அதுல செய்ய தொழில்கள்னால நம்ம ஒருவேளை பலதா நம்ம வேற்றுமைப்படுத்துவாங்க. ஆனா பிறப்பினால் எல்லாருமே சமம். பிறப்புக்கும் எல்லா பிறப்பினால் அனைவருமே சமம் என்பது அவ்வுயிர் பண்பின் முதிர்ச்சி. அதாவது வளர்ச்சி, மலர்ச்சி, முதிர்ச்சி. வளர்ச்சி என்ன? நம்ம யாவரும் கேளீர், எல்லாரும் உறவினர்கள், நம்மளுடைய வலிய எளிய மக்களையும் நம்ம இகழக்கூடாது. இது மலர்ச்சி, நம்ம தமிழ் பண்பினுடைய மலர்ச்சி. அப்புறம் பிறப்பினால் எல்லாரும் சமம்னு சொல்வது அந்த உயர் பண்பின் முதிர்ச்சி. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்பது தமிழ் பண்பின் தொடர்ச்சி. அதாவது உயிரினங்கள், பறவைகள் இனங்களும் கூட நம்முடைய ஜாதி என்று சொல்வது அந்த பண்பினுடைய தொடர்ச்சி. இப்படிப்பட்ட எல்லா அந்த வளர்ச்சி, மலர்ச்சி, முதிர்ச்சி, தொடர்ச்சி இதெல்லாம் அப்புறம் கம்பனின் காவியம் ராமனை இப்பண்பின் படிமாக படைத்திருப்பது உயர்ச்சி. அப்போ கம்பனுடைய இந்த காவியம் ஆகிய இந்த ராமாயணம், கம்பராமாயணம் ராமனை இந்த பண்பின் படிமாக படைத்திருப்பது தான் உயர்ச்சி. இந்த எல்லா வகையிலையும் இப்படிப்பட்ட எல்லா பண்பும் இந்த வளர்ச்சி நம்ம பார்த்தோம், மலர்ச்சி, முதிர்ச்சி, தொடர்ச்சி, இப்படிப்பட்ட எல்லா பண்புகளையும் உடைய ராமன் படிமமாக இந்த இதுல படைத்திருப்பது இலக்கியத்தின் உயர்ச்சி. தந்தை தாய் மீதான அன்பு, உடன்பிறப்பியம் ஆகியவற்றை எல்லைகள் அனைத்தையும் கடந்து ராமன் விரிவுபடுத்துகிறான். பிறகு வேடன் சொல்லும் போது வேடர்களுக்கு தலைவன் கூகன். பறவை, அதாவது சடாயு, பறவை சடாயு. எளிய முதியவள் சபரி என்கிற அந்த முதிய பெண். வானரம் வேந்தனாகிய சுக்ரீவன். பிறகு எதிரியின் தம்பி வீடணன் என்ற வேலிகள் அவன் அன்புக்கு இல்லை. இவங்களுடைய உறவுகளை பார்க்க எல்லாரிடத்திலும் ஒரே விதமான அன்பை செலுத்தின ஒரு தன்மையை தான் நம்ம இந்த பாடலை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ இந்த படிக்கும்போது நம்ம ஒரு
முன்னால் ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, அந்த நுழையும் முன் கீழால் ஒரு நம்ம ஒரு 5 பேர் அதில் பார்க்க முடியும். இதில் வந்து முதல் இருக்கக்கூடிய பெண் யாரு? ஒரு முதியவள், ஒரு பெண் ஒருத்தி, சபரி, முதல் படம். ரெண்டாவது வந்து சடாயு, கழுகளின் வேந்தனாகிய சடாயு, ரெண்டாவது நபர் சடாயு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அதான் வந்து ராமன். மூன்றாவது யாரு? ராமன். அடுத்த படம் யாரு? வேடுகளுக்குள்ள தலைவனாகிய குகன். அப்புறம் அடுத்தது யாரு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வானர வேந்தனாகிய சுக்ரீவன். கடைசியா இருக்கிறது பகை அரசனுடைய தம்பி யாரு அப்படின்னு சொன்னா ராவணனுடைய தம்பி வீடனன். இவங்க 5 பேருடைய படம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இதோட நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பை நம்ம நிறைவு பண்ண போகிறோம். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாடத்தினுடைய பாடல் பகுதி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப நீங்க இன்னைக்கு படிக்க வேண்டிய பாடம் என்ன சொல்லுங்க. இந்த விருதுநகர் இல்லத்தில் இருக்கக்கூடிய 2 வினாக்கள் சொன்னேன், இதெல்லாம் படிக்கணும். எதிர்பாராத நிகழ்வுகளாய் ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார். அப்புறம் இன்னொரு சிறுவனா சொல்லியிருந்தேன், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து, இடஞ்சூட்டி பொருள் விளக்குக. இந்த 2 வினாக்களை நீங்க நம்ம என்ன செய்யணும், அடுத்த வகுப்புல படிக்கணும். அடுத்த வகுப்புல நம்ம கம்பேர் தொடர்ந்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம். சரியா?